Bonsoir. இன்றைக்கு புதன்கிழமை ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி. சற்று நேரத்துக்கு முன்பாக பிரான்ஸுடைய டைரக்டர் ஜெனரல் டு சாந்தே ஜெரோம் சலோமன் அவர்கள் இன்றைய கொரோனா வைரஸ் பாதிப்பு விவரங்களை தெரிவித்திருந்தார். இதன்படி கடந்த 24 மணி நேரத்தில் பிரான்ஸில் 541 பேர் கொரோனா வைரஸால் இறந்திருக்கின்றார்கள். ஆக இதுவரையில் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து கொரோனா வைரஸால் பிரான்ஸில் 10,869 பேர் இறந்திருக்கின்றார்கள். இதில் 7,632 பேர் மருத்துவமனைகளையும் 3,237 பேர் வயதானவர்கள் தங்குகின்ற ஓய்வு இல்லத்திலையும் இந்த வைரஸ் பாதிப்பால் இறந்திருக்கிறார்கள். அதே போல் இன்றைய தேதியில் 30,375 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சையில் இருக்கிறார்கள். அதில் 7,148 பேர் தீவிர சிகிச்சை என்கின்ற ரீஅனிமாசியத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்றை விட இன்றைக்கு பார்க்கும்போது அந்த ரீஅனிமாசியத்தில் சேர்க்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 17ஆக உயர்ந்திருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு நாளாக கடந்த 10 நாளாக இந்த ஒவ்வொரு நாளும் ரீஅனிமாசியத்தில் சேர்க்கப்படுகின்ற ஆட்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகின்றது. ஆகவே ஆனால் இருந்தாலும் இப்போ எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. இன்னும் அந்த உச்சக்கட்டத்தை, இந்த வைரஸுடைய பாதிப்பு பிரான்ஸில் உச்சக்கட்டத்தை அடைந்து குறைய ஆரம்பித்துள்ளது என்ற ஒரு முடிவும் தற்போது எடுக்க முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களை பொறுத்தவரையில் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருப்பது போல நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பது இந்த தேசத்திற்கு நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு சேவை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது பொதுமக்களுக்கு வீட்டுக்குள்ளே இருப்பதால் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருப்பது போன்று தோன்றினால் கூட இந்த கட்டத்தில் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதுதான் அவசியம். இந்த ஒரு முறையில் மட்டும்தான் இந்த கொரோனா வைரஸினுடைய பரவுதலை தடுக்க முடியும் என்று அவர் உறுதியாக தெரிவிக்கின்றார். மற்றபடி பிரெஞ்சு மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் இதற்கான இந்த மருந்து கண்டுபிடிக்கின்ற முயற்சிகளில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தேதியிலே இது சம்பந்தமான எந்த ஒரு மருந்தும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அடுத்ததாக நாளை வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரான் மறுபடியும் பொதுமக்களிடம் தொலைக்காட்சி மூலமாக உரையாடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த கட்டத்தில் எமானுவேல் மேக்ரான் இன்னும் அடுத்த எத்தனை நாட்களுக்கு இந்த உள்ளிருப்பு கட்டுப்பாடு கன்ஃபைன்மென்ட் என்கின்ற உள்ளிருப்பு கட்டுப்பாடு நீடிக்கப்படும், அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, அது பற்றிய திட்டங்கள் என்ன, அது பற்றி மக்களிடம் உரையாடுவார் என்று தெரிய வந்திருக்கின்றது. மற்றபடி இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளுக்கு அழைத்து வருகின்ற நோயாளிகளை தவிர்த்து பார்க்கும் பொழுது பொதுவாகவே இந்த அவசர சிகிச்சைக்காக உர்ஜான்ஸுக்கு வருகின்ற நோயாளிகளுடைய எண்ணிக்கை மிக குறைந்துள்ளது. கிட்டத்தட்ட பல மருத்துவமனைகளிலே இந்த உர்ஜான்ஸ், இந்த சர்வீஸ் உர்ஜான்ஸ் அவசர சிகிச்சையில் நோயாளிகளே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நாமும் பார்த்திருப்போம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது அந்த உர்ஜான்ஸுக்காக போகும்பொழுது அங்கே குறைந்தபட்சம் 5 to 20 பேர் வரையிலே காத்திருப்பார்கள். வயிற்று வலி, முதுகு வலி அல்லது ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது, அதுபோன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்காக வருகின்ற மக்கள் அவர்களெல்லாம் தற்போது வருவதில்லை. இந்த கொரோனா பிரச்சனையால் மருத்துவமனைக்கு சென்றால் தங்களுக்கு பிரச்சனை வருமோ என்ற பயத்தினால் அவர்களுக்கு இந்த நோய்கள் இருந்தாலும், அதனால் அவர்களுக்கு சிக்கல்கள் இருந்தாலும் அவர்கள் அதை பொறுத்து கொண்டு வீட்டிலே இருக்கின்றார்கள். ஆகவே இது போன்ற நோய்கள் இருப்பவர்கள் நீங்கள் கட்டாயமாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு செல்ல வேண்டும். உங்களுடைய உடல்நலத்தை நீங்கள் முன்பு இருந்த கவனம் இருந்தது போலவே தற்போதும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். மருத்துவர்களும் பொதுவாக பயப்படுகின்றார்கள். இந்த நோயாளிகள் எங்கே சென்றார்கள், ஏன் அவர்கள் மருத்துவமனைக்கு வருவதில்லை என்று. ஏனென்றால் மருத்துவர்களுக்கு இருக்கின்ற பயம் என்னவென்றால் இவர்கள் இந்த கொரோனா பிரச்சனை, நோயாளிகள் கொரோனா பிரச்சனையால் பயந்து கொண்டு வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு தங்களுடைய நோயை வளர்த்து கொண்டு மிக சிக்கலான ஒரு ஆபத்தான சூழலில்தான் அவர்கள் மருத்துவமனைக்கு வருவதற்கான இறுதிக்கட்டத்தில் வந்தால் அது இன்னும் அவர்களுடைய உடலை பாதித்து விடும் என்று மருத்துவர்கள் பயப்படுகின்றார்கள். ஆகவே
எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் முதல் கட்டமாக உங்களுடைய குடும்ப மருத்துவர் மெட்சன் ட்ரைத்தோனை தொடர்பு கொண்டு அவரிடம் ஆலோசனை கேட்டுவிட்டு, அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் தயங்காமல் மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சைகளுக்கு பொது மருத்துவர்களுக்கு அங்கே செல்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக பிரான்ஸை பொறுத்தவரையில் இப்போது, அதாவது ஆப்பிரிக்காவை கண்டத்திலே தற்போது இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி கொண்டே வருகின்றது. இதற்காக பிரான்ஸ் அரசாங்கம் 1.2 மில்லியன் யூரோ நிதி உதவி செய்யப்போவதாக அறிவித்திருக்கின்றது. யூரோப்பியன் யூனியனை பொறுத்தவரையில் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு வந்து பெரிய அளவிலே இருக்கக்கூடாது. ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற நாடுகள் வந்து ஏழ்மையான நாடுகள். அங்கே வந்து மருத்துவ வசதிகள் மிகவும் குறைவு. ஆகவே அங்கே கொரோனா வைரஸ் பாதிப்பு வந்தால் அவர்களுக்கு வந்து அந்த மக்களுக்கு சரியான முறையிலே சிகிச்சை கொடுப்பதற்கு போதுமான வசதிகள் இல்லாமல் இருக்கும். ஆகவே முன்கூட்டியே இது போன்ற பொருளாதார வசதிகளை, நிதி வசதிகளை அங்கே செய்ய வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் வந்து தற்போது முடிவெடுத்து ஒவ்வொரு நாடுகளும் இந்த பண உதவியை செய்வதற்கு முயற்சி செய்து வருகின்றார்கள். இந்த வகையில் பிரான்ஸ் நாடு 1.2 மில்லியன் யூரோ உதவியை இன்று ஒதுக்கியிருக்கின்றார். அடுத்ததாக இன்றையிலிருந்து 93 மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த மளிகை கடைகள், அலிமெண்டேஷன் எபிசரி, அந்த மளிகை கடைகள் வந்து இன்று இரவு 8 மணிக்கு பிறகு திறக்கக்கூடாது என்று இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி பிரஃபே அறிவித்திருக்கின்றார். ஆகவே 93 மாவட்டத்தில் மளிகை கடைகள் வைத்திருப்பவர்கள் நீங்கள் வந்து இரவு 8 மணிக்கு கடையை மூடிவிடு, 8 மணியிலிருந்து காலை 6 மணி வரை கடையை வந்து திறக்கக்கூடாது. இதையும் தயவுசெய்து கவனத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த கட்டமாக இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்து தற்போது சில துறைகளில், அதாவது இந்த அவசியமான வேலைகள் செய்து கொண்டிருக்கிற துறைகளிலே நிறைய வேலை வாய்ப்புகள் வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுகின்றது. அது வந்து மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது விவசாயத்துறை, அதே போல் இந்த சூப்பர் மார்க்கெட்களில் கேஷியர் வேலை செய்வது, அது உள்ளுக்குள்ளே வந்து பொருட்களை அடுக்குவது, அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட், கனரக வாகனங்கள் ஓட்டுவது, லிவரேஜம் செய்வது, இது போன்ற பல துறைகளில் வேலை வாய்ப்புகள் தற்போது அதிகமாகி வருகின்றது. அதற்காக அரசாங்கம் மொபிலிசேஷன் எம்ப்ளோய் என்ற ஒரு இணையதளத்தை உருவாக்கி, ஒன்று வேலை இல்லாதவர்கள் அவர்கள் அல்லது தற்போது ஷொமாட் பார்சலில் இருப்பவர்கள் இந்த வேலைகளுக்கு அவர்கள் விருப்பப்பட்டால் முயற்சி செய்யலாம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஷொமாட் பார்சலில் இருந்தால் கூட அவர்கள் இந்த வேலைகளை, அதாவது எந்தெந்த துறைகளில் தற்போது தேவைகள் இருக்கின்றதோ அந்த துறைகளில் வந்து அவர்கள் வேலை செய்வதற்காக சட்ட மாற்றத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த மொபிலிசேஷன் எம்ப்ளோய் என்ற இணையதளத்திற்கு சென்று அதிலே நீங்கள் வந்து உங்களுக்கு ஒத்து வருகின்ற வேலை இருக்கின்றதா ஏதாவது என்று பார்த்து அதற்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம். புலாவில் பதிந்திருப்பவர்களும் செய்யலாம், வேலை இல்லாதவர்கள் செய்யலாம், அதே போல் ஆக்டிவிட்டி பார்சியல் இருப்பவர்களும் செய்யலாம். மற்றபடி இந்த வேலைகளை நீங்கள் கிடைத்து செல்வதாக இருந்தால் அந்த வேலை நிறுவனம் உங்களுக்கு வந்து அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரியான முறையில் செய்து கொடுப்பார்கள் என்ற உறுதியும் வந்து அதில் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே வேலை இல்லாதவர்கள், உங்களுக்கு அவசியமான பொருளாதார சிக்கல் இருந்தால் இந்த இணையதளம் மூலமாக நீங்கள் வந்து முயற்சித்து பார்க்கலாம். அடுத்ததாக பலரும் எனக்கு தொடர்பு கொண்டு கேட்கின்றார்கள், இந்த வீட்டு வாடகை, அதாவது தனிப்பட்டவர்களை பொறுத்த வீட்டு வாடகை, மின்சார கட்டணம், அல்லது தொழில் நிறுவனங்கள் கூட அவர்களுடைய அந்த இடத்திற்கான வாடகை, மின்சார கட்டணம், இது பற்றி அரசாங்கம் வந்து ஏதாவது ரத்து செய்திருக்கிறார்கள் என்று நான் இதை பலமுறை சொல்லியிருக்கின்றேன். இது சம்பந்தமாக எந்த ஒரு வாடகையை ரத்து செய்வதோ அல்லது மின்சார ஃபேக்சர்களை ரத்து செய்வதோ அது போன்று ஒன்றுமே அரசாங்கம் வந்து அறிவிக்கவில்லை. மற்றபடி தொழில் நிறுவனங்களை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து அவசரமாக அதை கட்ட தேவையில்லை, பிறகு தாமதமாக கட்டலாம் என்ற ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார்களே தவிர இது போன்ற ரத்து செய்கின்ற விஷயங்கள் எதுவும் வந்து சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அடுத்த தகவலாக, கிட்டத்தட்ட இப்போ தற்போது இந்த கோன்ஃபின்மோ வந்து 23வது நாளில் நம்ம இருக்கின்றோம்.
அப்போ இந்த வாகனங்கள் சாலைகளில் ஓடுகின்ற அந்த வாகனங்களுடைய எண்ணிக்கை, அதனால் விபத்துகள் வந்து மிக குறைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட விபத்துகளே வந்து இல்லாத ஒரு சூழல் உருவாகியிருக்கின்றது. அதனால் இந்த காப்பீடு நிறுவனங்களுக்கு அவர்கள் வந்து விபத்துகள் நடந்தால் அந்த காப்பீட்டு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும். அந்த காப்பீட்டு தொகை வந்து அந்த நஷ்டஈடு தொகை வந்து தற்போது கிட்டத்தட்ட ஒரு மாதங்களாக அவர்கள் வந்து கொடுக்க தேவையில்லாத நிலை இருப்பதால் சில காப்பீட்டு நிறுவனங்கள் அந்த தொகையை வந்து பிரித்து ஒவ்வொரு அந்த காப்பீடு எடுத்தவர்களுக்கு, அந்த நிறுவனத்தில் எடுத்தவர்களுக்கு வந்து ஒரு தொகையை வந்து சிறு தொகையை வந்து திரும்ப கொடுக்கின்றார். அந்த வகையில் MIEF என்ற அந்த MAF என்ற நிறுவனம் அவர்கள் வந்து அவர்களிடம் வாகன காப்பீடு எடுத்த வாடிக்கையாளர்களுக்கு €30 வரையில் இந்த மாதம் திரும்ப கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நிறுவனத்தில் காப்பீடு எடுத்தவர்கள் நீங்கள் சோதித்து இது போன்று உங்களுக்கு அந்த தொகை திரும்ப கொடுக்கப்படுகிறதா என்று சோதித்து பார்க்கலாம். மற்றபடி நீங்கள் வாகனத்தை எடுக்காமல் இருந்தாலும் சரி, கட்டாயமாக வாகன காப்பீடு வந்து தொடர்ச்சியாக பதிந்து இருக்க வேண்டும். அடுத்த தகவலாக இந்த அதாவது செப்டம்பர் மாதத்தில் புது கல்வியாண்டு திறக்கும் பொழுது அனைவருக்குமே தெரிந்திருக்கும், குடும்பத்திலே பிள்ளைகள் இருப்பவர்களுக்கு வந்து தெரிந்திருக்கும் இந்த தகவல். செப்டம்பர் மாதம் வந்து புது கல்வியாண்டு திறக்கும்போது ஆகஸ்ட் மாதத்தில் காஃப் அமைப்பின் மூலமாக அந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட பொருட்கள் வாங்குவதற்காக, அஃபேர் ஸ்காலர் வாங்குவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் அலோகேஷன் ரன்ட்ரே ஸ்காலர் என்ற ஒரு உதவித்தொகை பிரான்சிலே கொடுக்கப்படுவது வழக்கம். இது வந்து 6 வயதிலிருந்து 18 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு, படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இது வழக்கமாக கொடுக்கப்படும். இன்று வந்து அந்த தொகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 6லிருந்து 11 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைக்கு வந்து €369.95 தொகையும், 12லிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு €390.35. அதற்கு அடுத்ததாக 16 வயதிலிருந்து 18 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து €403.88 தொகை வந்து கொடுக்கப்படும். இது வந்து செப்டம்பர் மாதத்தில், இது ஆகஸ்ட் மாதம் கடைசி வாரத்தில் 20ஆம் தேதிக்கு பிறகு காஃப் அமைப்பின் மூலமாக குடும்பத்தினுடைய வங்கி கணக்கில் வந்து தாமாகவே இது வைக்கப்படும். இந்த தகவல் வந்து பொதுவாக அனைவருக்குமே தெரிந்திருக்கும். ஆனால் என்னவென்றால் இந்த 16லிருந்து 18 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இருந்தால் வீட்டில் அந்த பெற்றோர்கள் வந்து அவருடைய மகனோ மகளோ தொடர்ச்சியாக படிக்கின்றார் என்ற தகவலை காஃபினுடைய இணையதளத்திற்குள் சென்று அவர்கள் வந்து அதை உறுதிப்படுத்த வேண்டும். அவ்வாறு உறுதிப்படுத்தினால் மட்டும்தான் அதை வந்து 7வது மாதம் அல்லது 8வது மாத ஆரம்பத்திலே வந்து உறுதிப்படுத்த வேண்டும். அவ்வாறு உறுதிப்படுத்தினால் மட்டும்தான் அந்த பிள்ளைக்கான காசு, அந்த உதவித்தொகை வந்து உங்களுடைய வங்கி கணக்கிலே கொடுக்கப்படும். அடுத்த தகவல், இது வந்து இந்த கொரோனா வைரஸ் சம்பந்தப்பட்ட தகவல் இல்லை என்றாலும், இந்த ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பை பொறுத்தவரையிலே விரைவிலே வந்து அவர்கள் இந்த செய்திகளை மாற்றி விடுது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதாவது ஒரு நபருக்கு வருகின்ற அந்த தகவலை வந்து அவருக்கு வந்து வேறு யாராவது அந்த தகவலை மாற்றி விட்டிருப்பார்கள். இவர் வந்து அந்த தகவலை இன்னொருவருக்கு மாற்றி விடுகின்ற அந்த முறையிலே வந்து சில கட்டுப்பாடுகளை விதிப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த கொரோனா காலத்திலே கூட பலவிதமான பொய்யான தகவல்கள் வந்து இந்த சமூக வலைத்தளங்கள், ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ அல்லது ட்விட்டர் இது போன்ற பல சமூக வலைத்தளங்கள் மூலமாக பொய்யான தகவல்கள் வந்து நிறைய பரவிக்கொண்டே இருக்கின்றது. பலரும் வந்து அந்த தகவல்கள் தங்களுக்கு வந்தவுடனே அதை படிக்காமல், ஒரு தகவலாக இருந்தாலும் சரி, காணொலியாக இருந்தாலும் சரி, அதை படிக்காமலோ பார்க்காமலோ உடனடியாக தங்களுடைய தொடர்பிலே இருக்கின்ற பலருக்கும் அதை வந்து அனுப்பிவிடுகின்றார்கள். அந்த தகவல் வந்து நம்ம அனுப்புகின்ற நபருக்கு அது தேவைப்படுமா, அது ஒரு முக்கியமான தகவலா என்பதை வந்து பலரும் பார்ப்பதில்லை. உடனடியே அதை மாற்றிவிட்டு பிறகு பலர் வந்து படிப்பது கூட கிடையாது, சும்மா மாற்றிவிட்டு கொண்டே இருப்பார்கள். ஆகவே ஃபேஸ்புக் என்ன செய்ய போகிறார்கள் என்று அறிவித்திருக்கிறார். அந்த வாட்ஸ்அப் வந்து ஃபேஸ்புக் நிறுவனத்தில் தான் சொந்தமானது. ஆகவே வாட்ஸ்அப் என்ன அறிவித்திருக்கார்கள் என்றால், ஒரு தகவல் முன்பே வந்து பரிமாறப்பட்ட அந்த தகவல் வந்து இன்னொருவர் வந்து ஒருவருக்கு மட்டும்தான் அனுப்ப முடியும், பலருக்கு அனுப்ப முடியாது என்று விரைவிலே வந்து மாற்றத்தை கொண்டு வரப் போகின்றார்கள். இந்த வலைதளங்களிலே, சமூக வலைதளங்களிலே செய்திகளை பார்க்கும்போது நம்ம வந்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அனைத்து தகவலும் வந்து உண்மையான தகவல்கள் கிடையாது. அதாவது பொய்யான தகவல்கள் இருக்கின்றன. அதே போல் வந்து பழைய தகவல்கள் கூட புது தகவல்கள் போல திரும்ப திரும்ப இந்த வலைத்தளங்களிலே சுற்றி கொண்டிருக்கும். சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம்,
இந்த என்ன சொல்றது, இந்த இந்த கொரோனா வைரஸ் வந்து ஒரு ஒரு ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டு மனிதனால் இந்த ஆராய்ச்சி செய்கின்ற ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவ ஆராய்ச்சியாளர்களால் இந்த கொரோனா வைரஸ் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டு அது வந்து மக்களிடம் வந்து பரப்பப்பட்டது. தெரியாத அந்த வைரஸ் வெளியில் வந்து அது மக்களிடம் பரப்பப்பட்டது. அதை செய்தது வந்து அமெரிக்கா தான் என்று சீனாவில் இருக்கிற ஒரு ஆய்வகத்தில் தான் இது உருவாக்கப்பட்டது. ஆனால் தற்செயலாக இந்த வைரஸ் வந்து வெளியில் பரவிவிட்டதால் மக்களுக்கு பாதிப்பு வந்துவிட்டது என்ற செய்திகள் கூட பரவி இருந்தது. ஆனால் இன்றைய தேதியில் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த வைரஸ் வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு வைரஸ் கிடையாது. இந்த COVID-19 அந்த COVID-19 என்கின்ற வைரஸ் மனிதனால் உருவாக்கப்பட்டது கிடையாது. இயற்கையாகவே உருமாறி வந்தது என்பதை வந்து விலங்குகளிலிருந்து மனிதனுக்கு தொற்றி வந்தது என்று அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள். மற்றபடி இதுபோன்று இந்த ஆய்வகங்களில் இந்த வைரஸ்கள் வந்து உண்மையிலேயே வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து உருவாக்குகின்றாரா என்று பார்க்கும்பொழுது அதுபோன்று வந்து செய்கின்றார்கள். இந்த போன்று ஆராய்ச்சி மையங்கள் வந்து உலகத்தில் பல நாடுகளில் இருக்குது. அமெரிக்கா, பிரான்ஸில் இது போன்று பல நாடுகளில் இருக்குது. அந்த அந்த ஆய்வகங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் வந்து இதுவரையில் உருவான வைரஸுகளை அந்த அந்த வைரஸுகளை வந்து எடுத்து இப்போ எபோலா அந்த வைரஸை எடுத்து அது வந்து வருங்காலங்களில் எதிர்காலத்தில் வந்து அந்த வைரஸ் வந்து எப்படி வந்து மியூட்டாசியம் சொல்லுவாங்க. அந்த மரபணு வந்து அதனுடைய மரபு எப்படி மாற்றப்படும், அது எப்படி புதிதாக மாறும், புது வடிவத்தில் அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அப்படி மாறினால் அதற்கு வந்து அதனுடைய விளைவுகள் என்ன, மனிதனுக்கு தொற்றினால் அதற்கு வந்து மனிதனுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும், அதற்கு என்ன மருந்து கண்டுபிடிக்கலாம், தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கலாம், இது போன்ற ஆராய்ச்சிகள் செய்வதற்காக இந்த மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் வந்து வைரஸ்களை எடுத்து அவற்றை வந்து உருமாற்றி வைத்து சோதனை செய்கின்றார்கள். ஆனால் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் வந்து மிக ஒரு இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் நடக்கின்ற விஷயம் போல மிக ஒரு பாதுகாப்பான இடங்களில் தான் இது போன்ற ஆராய்ச்சிகள் வந்து செய்யப்படுகின்றது. ஆகவே இதுபோன்று இந்த வைரஸ்களை வந்து உருமாற்றி அதனுடைய திறனை வந்து சோதனை செய்து அதன் மூலமாக தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கின்ற செயல்கள் வந்து உண்மையிலே நடக்கின்றது. ஆனால் இந்த கொரோனா வைரஸ், இந்த COVID-19 என்ற வைரஸ் மனிதனால் உருவாக்கப்படவில்லை என்பதை வந்து ஆராய்ச்சியாளர்கள் உறுதி செய்கின்றார்கள். அதே போல் இந்த பழைய செய்திகள் கூட 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த செய்திகள் வந்து இப்போ சமீபத்தில் வந்தது போல திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கும். இப்போ இது சம்பந்தமாக ஒரு 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 ஜோக் கூட இருக்குது. ஒருவர் வந்து ஒரு நீண்டகால அந்த உறவினர் ஒருத்தர் 2 காலத்துக்கு பிறகு அவருடைய தெரிஞ்ச ஒரு வீட்டுக்கு போகிறார். அந்த உறவினர் வீட்டுக்கு போகிறார். அந்த உறவினர் வீட்டு வெளியில் வந்து அந்த உறவினரும் அவருடைய பையனை வந்து அவர் வாகனத்தில் கூட்டுக்கிட்டு முகத்தை மறைச்சி கூப்பிட்டு போகிறார். இப்போ இவர் கேட்குறார், எதுக்காக, என்ன நடக்குதுன்னா, இல்லை நீங்கள் இருங்க, நான் போயிட்டு பையனை ஸ்கூலில் விட்டுட்டு பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ பிறகு வந்து கேட்குறார், என்ன என்ன நடந்தது, எதுக்காக வந்து நீங்கள் பையனை முகத்தை மூடி கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு. அப்போ அவர் சொல்கிறார், என்னுடைய மகன் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்பு காணாமல் போயிட்டார். காணாமல் போயிட்டு தான் நாங்கள் போலீஸில் போயிட்டு புகார் கொடுத்தோம். இப்போ போலீஸில் சொன்னாங்க, நீங்கள் பையனுடைய ஃபோட்டோவும் உங்களுடைய தொலைபேசி நம்பர்லாம் வச்சு நீங்கள் வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் போடுங்க, அதனால் வந்து பையன் வந்து சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து செய்திகளை வந்து வாட்ஸ்அப்பில் போட்டோம். பிறகு வந்து பையன் வந்து கிடைச்சிட்டான். ஆனால் என்ன நடந்ததுன்னா, ஒவ்வொரு முறையும் வந்து பிறகு என்னுடைய மகன் வந்து பள்ளிக்கூடம் போகும்போது யாராவது வழியில் அவனை பிடிச்சி நீ வந்து காணாமல் போன பையன் தானே, நான் முகத்தை நான் ஃபேஸ்புக்கில் இதில் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், நீ வா உன்னை வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வெளியில் போகும்போது யாராவது அவனை பிடிச்சி வீட்டில் வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ பள்ளிக்கூடமே போக முடியாத ஒரு சூழல் வந்து போச்சு. நானே வந்து அவனை கூப்பிட்டுட்டு போனால் கூட நான் தான் கடத்திட்டு போகிறதா என் மேலே சந்தேகப்படுறாங்க. அப்போ நான் அதனால் வந்து முகத்தை மூடிக்கிட்டு தான் கூப்பிட்டு போக வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி அவர் தந்தை வந்து சொல்கிறார். இது வந்து ஒரு காமெடியாக வந்த ஒரு ஜோக் மாதிரி. ஆனால் இதான் நிலைமை. அதாவது இப்போ 3 வருடத்துக்கு முன்பு 4 வருடத்துக்கு முன்பு வந்த செய்திகள் கூட இன்றைக்கு வந்து ஒரு புது செய்திகள் போல. இன்று இரவு ஒரு வானத்தில் வந்து ஒரு விண் நட்சத்திரம் ஒன்று வரும், நீங்கள் வந்து இந்த 10 மணிக்கு பிறகு கதவெல்லாம் மூடிட்டு தூங்க வேண்டும், இல்லைனா உங்களுக்கு பிரச்சனையாகும். இது போன்ற செய்திகள் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறையும் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த மாதிரி செய்திகளை தயவுசெய்து நாம் வந்து பரப்புறது வந்து நிற்கணும். உங்களுக்கு வர செய்திகள் எங்கேருந்து வந்திருக்கு, அது முக்கியமான செய்தியா, அதை நாம் வந்து வேற ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி
அதனோட தேவை இருக்கான்றது தயவு செய்து நம்ம யோசிச்சு தான் செயல்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட ஒரு 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 பெண்ணுடைய படமோ ஏதாவது போட்டு வந்தால் தயவுசெய்து அதை வந்து நீங்கள் வந்து அதை வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு மாற்றி விடவே கூடாது. இந்த பொண்ணுக்கு வந்து கேன்சர் இருக்குது, அல்லது வேறு என்ன தலையில் மூளையில் கேன்சர் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது கிட்னி பிரச்சனை இருக்குது, இது நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஃபேஸ்புக் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக இவங்களுக்கு வந்து காசு கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ வந்து ஒரு காசும் கொடுக்கறது கிடையாது. இது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் வந்து வேறு ஏதாவது விளைவுகளை வந்து உருவாக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே எந்த செய்தி உங்களுக்கு வந்தாலும் தயவுசெய்து நீங்கள் அதை வந்து பார்த்து உங்களுக்கு அந்த செய்தி ஒரு அவசியம் தான். பொது செய்திகளை வந்து மற்றவர்களுக்கு நீங்கள் நம்ம பகிர்ந்து கொள்வது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. மற்றபடி இந்த போன்ற தனிப்பட்ட செய்திகள் வந்தால் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வலைதளங்களில் சுற்றுகின்ற செய்திகளில் 80% செய்திகள் பொய்யான செய்திகள். ஆகவே இதை வந்து நம்ம கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவியாக இருந்தால் மட்டும் இதை வந்து நீங்கள் வந்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவருக்கு உதவும் நீங்கள் நினைத்தால் மட்டுமே இதை வந்து நீங்கள் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவசியம் இல்லை என்றால் பகிர வேண்டாம் தயவுசெய்து. நன்றி.